ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச பண்ணீங்களான்னு பார்த்தீங்க. நேற்று நடந்த ஒரு அமோனியா கசிவு, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியப்பனை ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு அமோனியா கசிவுனால கிட்டத்தட்ட 2 பேர் 7 பேர் பலியாயிருக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணிக்கை சொல்வது எவ்வளோ போலும் தெரியல. சில நியூஸ் சேனல்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. இன்றைக்கி நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். சரி, பிறந்த நாள் எல்லோரும் கொண்டாடுக்கணும். இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவர் போய் ஒரு வார்த்தை பார்க்கலன்னு எதிர்க்கட்சி குறை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் அமைதியாக இருக்கிறார். அமைச்சர்கள் சென்று பார்க்க உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் தான் போய் பார்க்கணும். ஸோ கரூர் இஷ்யூஸ் வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல்ல போய் நின்னார் அந்த விஷயத்தில். ஸோ இவர் முதலமைச்சராக வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தமிழ்நாடு. ஆனால் அவர் இதுவும் கண்டுக்காமல் இப்படி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இது கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்கக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இவர் இது மாதிரியான அமைச்சரை நம்பி இருக்காமல் அவர் இறங்கி பார்த்தா தான் இனி வரக்கூடிய காலங்களில் ஓட்டு அரசியலாக வாழ்த்த முடியும். ஏன்னா முதலமைச்சராக வந்துட்டார். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய வேலை ஒன்று தான். இது இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நீங்கள் அமைதி காக்க ரொம்ப இதாகும். ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்ல, அசம்பிளிலையும் பேசுறதில்ல. ஏதாச்சும் கட்சி நிகழ்ச்சியில் மட்டும் தைரியமாக பேசுகிறீங்க. மீடியாவை நீங்கள் பேச பயப்பட இருந்திருக்கீங்க. மோடி அவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஷார்ப். ஏன்னா இப்போ வந்திருக்காங்க. சரி, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் தமிழ்நாடு அரசியல் மக்கள் வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு. இன்றைக்கி கூட எத்தனை கற்பழிப்புன்னு தெரியல. செய்தி ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். தயவு செஞ்சு பேசுங்கள். பெரியபாளையத்தில் நடந்த இந்த விஷயம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதுவாக போயிட்டுருக்குது. தயவு செஞ்சு அது என்னன்னு பாருங்கள். உயிர்கள் இறந்து போயிட்டுருக்கு. தொழிலாளர்கள் ஒரு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இது ஒரு மிகப்பெரிய இறால் பண்ணைன்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இதனால் மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.